வணக்கம் மக்களே. சிங்கப்பூர்ல பூகிஸ் கரையை இருக்கக்கூடிய தேசிய நூலகத்துல பிக் புக் கிவ் அவே அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வு இந்த வார இறுதியில நடந்து முடிஞ்சதுங்க. சிங்கப்பூரோட 60வது தேசிய தினத்தை முன்னிட்டும் 30 ஆண்டுகள் தேசிய நூலகம் நிறைவுறுது அப்படிங்கிற கொண்டாட்டத்தை முன்னிட்டும் ஒருவருக்கு 10 நிமிடத்துல 10 புத்தகங்கள் எல்லாத்துக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. இதுல நிறைய வகையான புத்தகங்கள் இருந்தது. தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், மலாய் புத்தகங்கள், சீன புத்தகங்கள்னு வெவ்வேறு விதமான புத்தகங்கள் இருந்தது. குழந்தைகளுக்கும் இருந்தது. ஒரே இடத்துல இவ்வளோ புத்தகங்கள் கொடுக்கறது இதுதான் முதல் முறை. நாங்களுமே ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் காத்திருந்து தான் நாங்கள் புத்தகங்கள் எடுக்கிறதுக்கே உள்ளே போனோம். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இதுதான் முதல் முறையாக நானுமே போய் கலந்துக்கிறேன். இந்த புத்தகங்களையெல்லாம் அடுக்கி தொண்டூழியர்களும் மிகச்சிறப்பாக அவங்களுடைய சேவையை இந்த நூலகத்துக்காக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டும் ஆணும் பெண்ணும் இருந்தாங்க. அது அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. குழந்தைகள்லாம் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் நம்மளுடைய வாலியா புத்தகம் அது மாதிரி நிறைய ஒரு 10 புத்தகங்கள் எடுத்தேன். தெளிவும் துணிவும், நமக்கு என்ன வருதோ அது மாதிரி தோண புத்தகங்கள் எல்லாம் எடுத்தேன். ஸ்நாக்ஸ் புத்தகங்கள், உடலுக்குள்ளும் வெளி அப்படிங்கிற புத்தகம், அக்குபங்சரை அறிவோம், தாதியராக இருக்கிறதுனால அதை பற்றி ஏதாவது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பென் டிரைவர் அப்படிங்கிறது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி எடுத்தேன். என் பெயர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்தது. அதையும் எனக்கு கவர்ந்தது. அதனால அதையும் நான் எடுத்தேன். அருள் மலர்கள் ஆன்மீகத்துக்கான பயணமாக இருக்கும் அப்படின்னு எடுத்தேன். அப்புறம் இந்த மாய பிம்பம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளிநாட்டவர் யாராவது எழுதியிருப்பார் போல், வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காரு. அதனால் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதையும் எடுத்தேன். அப்புறம் தீபாவளி வருது, கண்டிப்பாக பண்டிகை காலத்தில் ஏதாவது ஒன்று சமையல் செய்வோம், முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். கல்மையில் நடந்த காலம், இதுவும் சிற்பங்களை குறித்து இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் எடுத்தேன். இந்த 10 புத்தகங்களும் முத்துக்களாக எனக்கு கிடைச்சிருக்கு. இதை ஒழுங்கா வாசிச்சு அறிவை வளர்த்துக்கணும். இது நான் எனக்கு சொல்லிக்கிற அறிவுரைங்க. நன்றி, வணக்கம்.